ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டல்டா இவங்களுடைய வழக்கு வந்து சமீப கொஞ்ச காலமாவே தொடர்ந்து இப்போ வரைக்கும் வழக்கு தொடர்ந்து தான் இருக்குது. இந்த நிலையில ஜாய் கிறிஸ்டல்டா இன்னைக்கு சென்னையில உள்ள குடும்ப நல நீதிமன்றத்துல மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மனுல என்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னுடைய குழந்தைக்கு மாதம் மாதம் அமௌண்ட் தரணும். அதாவது அமௌண்ட் அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. லட்சக்கணக்கான அமௌண்ட் தரணும். அதுவும் மாதம் மாதம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. சரியா? அப்படி எவ்வளவு அமௌண்ட் தரணும் அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டல்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜோட வழக்கு இப்போ எந்த கட்டமா நோக்கி செல்லுது? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா இருக்கிறது தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்கள தெரியாதவங்க கண்டிப்பா யாரும் இருக்க மாட்டீங்க. ஜாய் கிறிஸ்டல்டா இவங்களுடைய வழக்கு சமீப கொஞ்ச காலமாவே நடந்துட்டு வருது. சரியா? மாதம்பட்டி ரங்கராஜ் ஒன்னு சொல்ல, ஜாய் கிறிஸ்டல்டா இன்னொன்னு சொல்ல, இப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வழக்கு வந்து தொடர்ந்து தான் வருது. இதுல குறிப்பா ஜாய் கிறிஸ்டல்டா வந்து கன்சீவா வர இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா இன்னைக்கு சென்னையில குடும்ப நல நீதிமன்றத்துல மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மனுல என்ன குறிப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடை அலங்காரம் பண்றதா என்னுடைய வேலை. அதாவது ஜாய் கிறிஸ்டல்லாவோட வேலை. சரியா? அது வந்து நான் கன்சீவா இருக்கிறதுனால எனக்கு டெலிவரி கிட்ட நெருங்கிட்டனால என்னால அந்த வேலைய பார்க்க முடியல. என்னுடைய குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான். கண்டிப்பா அவருதான். அதனால என்னுடைய டெலிவரி செலவு, என்னுடைய குழந்தைக்கான செலவு, என்னுடைய வீட்டுக்குள்ள ஃபுட்டு செலவு, வாடகை செலவு இது எல்லாத்தையுமே மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி மனுல எழுதியிருக்கிறாங்க. சரியா? சரி இது எல்லாமே எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுல அமௌண்ட்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா மாதம் மாதம் ரூ. 6,50,000 அதாவது கொஞ்சம் அமௌண்ட் இல்லங்க. மாதம் மாதம் ரூ. 6,50,000 மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கண்டிப்பா தந்தே தீரணும். ஏன்னா, என்னுடைய குழந்தைக்கு அப்பா அவரு தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அந்த மனுல எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில குடும்ப நல நீதிமன்றத்துல மனுல குடுத்துருக்காங்க. மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. சரியா? சரி, இப்போ நம்ம வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட வழக்கு ஸ்டார்ட்டிங்ல எப்போ தொடங்கிச்சு? இப்போ எந்த கட்டமா போயிட்டுருக்கு? அப்படி நம்ம வந்து லிஸ்ட் பை லிஸ்ட்டா கொஞ்சம் ஷார்ட்டா பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த வழக்கு தொடங்குது. சரியா? ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய் கிறிஸ்டல்டாவை எப்போ வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுதுன்னா, 2023ல ஒரு கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணல. நீ தான் என்னுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி திருமணம் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. சரியா? அதுவும் காதல் திருமணம் தான். காதல் திருமணம் பண்ணிட்டு இப்போ ஜாய் கிறிஸ்டல்டா கன்சீவா வேற இருக்கிறாங்க. இது வந்து 2023ல இந்த நடந்த சம்பவம். சரியா? சமீபத்துல ஜாய் கிறிஸ்டல்டா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன திருமணம் பண்ணி ஏமாத்திட்டாரு. என்ன கைவிட்டுட்டாரு. என்கிட்ட பேசல இப்போ. மொத்தத்துல ஏமாத்திட்டாரு. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, மொத்தத்துல சோசியல் மீடியால உடைக்கிறாங்க. சரியா? அவங்கள்ட்ட எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே ஓப்பனா வெளியிட்றாங்க. சமீபத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29, 2025ல வந்து ஜாய் கிறிஸ்டல்டா வந்து சென்னை காவல் ஆணையத்துல போய் புகார் குடுக்குறாங்க. அந்த புகார்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ என்ன வந்து வாதம்பட்டி ரங்கராஜ் வந்து திருமணம் பண்ணாரு. என்ன ஏமாத்திட்டாரு. குழந்தை வேற நான் கன்சீவா இருக்கிறேன். ஏற்கனவே 2 முறை வந்து அவார்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற மாதிரி பல கதைகள். என்னென்ன நடந்துச்சோ, அவ்வளோ கதைகளும் வந்து டீட்டெயிலா சொல்றாங்க. அதாவது மனைவிய விட்டு நான் பிரிஞ்சுட்டேன், டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி என்ன காதல் பண்ணி திருமணம் பண்ணாரு. அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஓப்பன் டாக்கா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம
சரி நம்ம வந்து மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, சோசியல் மீடியாலயுமே வீடியோஸ்க்காக அதாவது எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ட்டயும் பேட்டி குடுத்தாங்க. இப்படி இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து அவங்க தரப்புல உள்ள விஷயத்த எவ்வளோ பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி இது மட்டும் தான் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா வந்து நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. செப்டம்பர் மாதம் சரியா தொடக்கம். ஜாய் கிறிஸ்டல்டா வந்து சமூக வலைதளங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மாதம்பட்டி ரங்கராஜ் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. வெளியிட்டது மட்டும் இல்லாம, ஹேஷ்டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அவங்க பேர்ல மாதம்பட்டி ரங்கராஜோட பேர்ல ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. இந்த ஹேஷ்டேக் போட்டது ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அவங்களுடைய தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது சரியா? அதாவது இந்த பகாசலா நிறுவனம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. பாதிப்படைஞ்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, செப்டம்பர் 11, 17ஆம் தேதி ரங்கராஜ் நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வழக்கு பதிவு பண்றாங்க. யார் மீது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா மீது வழக்கு பதிவு பண்றாங்க. வழக்கு பதிவு மட்டும் பண்ணாம நஷ்டஈடு கேட்டாங்க. நஷ்டஈடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12,00,00,000. அவங்களால வந்து எங்களுடைய ஒரு கான்ட்ராக்ட் வந்து மொத்தமா க்ளோஸ் ஆயிட்டு. அதனால எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா வந்து ஜாய் கிறிஸ்டல்டா வந்து ரூ. 12,00,00,000 எங்களுக்கு வந்து நஷ்டஈடாட்டு தரணும். அதுவும் நாங்க 15 நாள் தான் அவகாசம் தருவோம். அந்த 15 நாள்ல வந்து அவங்க அமௌண்ட் தந்துரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கும் போயிட்டு இருந்துச்சு. அடுத்ததாட்டு செப்டம்பர் 18 ஹைகோர்ட் வந்து விசாரணைக்கு வந்து அழைக்கிறாங்க. விசாரணை அடிப்படையில வந்து ஃபர்ஸ்ட் ஜாய் கிறிஸ்டல்டால விசாரணை கேட்குறாங்க. அதாவது கண்டிப்பா ஏன்னா ஜாய் கிறிஸ்டல்ட்ட வந்து ஏற்கனவே 2 முறை கன்சீவ் ஆயிருக்கே என்ன அழிக்க வச்சாங்க கட்டாயப்படுத்தி. அதனால நான் அழிச்சு இது 3வது கன்சீவ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்கல்ல. அப்ப அதன் அடிப்படையில என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட விசாரணை பண்ணாங்க. சரி மாதம்பட்டி ரங்கராஜ வந்து விசாரணை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அவரு மௌனம் காத்துட்டாரு. அவரு வந்து எதுவுமே எந்த ஒரு தகவலுமே அவரு வந்து குடுக்கல. சரியா? அந்த டைம்ல வந்து விசாரணை நடந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா வந்து நான் முழுக்க முழுக்க என்னுடைய குழந்தைக்காக போராடுவேன். நான் கண்டிப்பா என் குழந்தைக்காக அப்பா யாருன்னு கண்டிப்பா இந்த உலகத்துல காட்டணும். அதனால கண்டிப்பா போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களுடைய முடிவா ஒரே இதாட்ட சொல்றாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் சரியா? ரங்கராஜ் மீது வந்து வழக்கு பதிவு வந்து மறுபடியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜாய் கிறிஸ்டல்டா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்துல இவர் வந்து 10 பெண்கள் மேல ஏமாத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்டா சொல்றாங்க. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில அதுவுமே வந்து வழக்கு தொடர்ந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 15ஆம் தேதி மாநில மகளிர் ஆணையத்திலருந்து இருவரும் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஜாய் கிறிஸ்டல்டாவும், மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க மீது வந்து வழக்கு வந்து விசாரணை நடக்கப்படும். அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அந்த வழக்குமே வந்து தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. சரி அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 30 அதாவது இன்னைக்கு ஜாய் கிறிஸ்டல்டா மறுபடியும் வந்து மனு தாக்கல் வந்து செஞ்சிருந்தாங்க. அதாவது சென்னையில உள்ள குடும்ப நல நீதிமன்றத்துல வந்து ஒரு புதிய மனு வந்து குடுத்துருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜுக்காக. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த அமௌண்ட் என்னுடைய குழந்தைக்கு அப்பா அதுதான் அவரு தான் கண்டிப்பா ஒரு மாசம் மாசம் அமௌண்ட் தரணும். அதாவது ரூ. 6,50,000 தந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சரி அடுத்ததா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த அமௌண்ட் குடுத்தே தீரணுமா? அவரு குடுத்துருவாரா? அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே ஜாய் கிறிஸ்டல்டா வந்து என்னுடைய குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வரணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஜாய் கிறிஸ்டல்டாவோட குழந்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜனோட இல்ல அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அவங்க வந்து அந்த அமௌண்ட் குடுக்காண்டாம். சரியா? அப்போ கோர்ட்டும் வந்து குழந்தை இல்லப்பா நீ போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம்டு ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை தான் ஜாய் கிறிஸ்டல்டாவோட வயித்துல வளருது அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. மாசம் மாசம் நீங்க இவ்வளோ குடுக்கணும். அதான் குடுத்து தீரணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க வந்து மாசம் மாசம் அமௌண்ட் குடுத்தே தான் தீரணும். பட் இது எதுவுமே பண்ணாம மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அமைதி காத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஜாய் கிறிஸ்டல்டா வந்து இத வந்து விட்டு குடுக்காம கண்டிப்பா நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஜாய் கிறிஸ்டல்டா வந்து இந்த அளவுக்கு போராடுறாங்கல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.